Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject that we are studying during the last 4 weeks has been spiritual growth. கடந்த 4 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு ஆவிக்குரிய வளர்ச்சி. And the topic that is before us is how not to grow. நமக்கு முன்பாக இருக்கிற தலைப்பு எப்படி வளர கூடாது என்பதாகும். So far, beloved, we have done 4 lessons. இதுவரையிலும் பிரியமானவர்களே நாங்கள் 4 பாடங்களை பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not expect to grow automatically. தானாகவே வளர்ச்சி ஏற்பட்டுவிடும் என்று எதிர்பார்க்க கூடாது. Lesson number 2, இரண்டாவது பாடம், do not get stuck with the foundation. அஸ்திவாரத்திலேயே நின்று விடக் கூடாது. Lesson number 3, மூன்றாவது பாடம், do not grow disproportionately. சரிவிகிதமின்றி வளரக்கூடாது. Last week we studied the same lesson as part 2. சென்ற வாரத்திலே அதே பாடத்தை இரண்டாம் பாகமாக நாம் பார்த்தோம். That is, do not grow disproportionately. அதாவது சரிவிகிதமின்றி வளரக்கூடாது. Today we will move on to lesson number 5. இன்றைக்கு நாம் 5வது பாடத்திற்கு கடந்து செல்கிறோம். How not to grow. எப்படி வளரக்கூடாது. Do not avoid difficult areas. கடினமான பகுதிகளை தவிர்த்து விடக்கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். how not to grow. எப்படி வளரக்கூடாது. Do not avoid difficult areas. கடினமான பகுதிகளை தவிர்த்து விடக்கூடாது. Beloved, the basic instinct in man is always to find an easy road to accomplish anything. பிரியமானவர்களே, மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு, ஒரு சுபாவம் என்னவென்றால் ஒரு எளிதான முறையில்தான் ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்பதாகும். And the trend of the world is also like that, to make everything easy and comfortable for man. உலகத்தினுடைய பாணியும் அப்படியாக தான் இருக்கிறது. மனிதனுக்கு எல்லாவற்றையும் லேசாகவும் லகுவாகவும் மாற்றி விடுவது. But this does not work so for spiritual growth. ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது பொருத்தமானது அல்ல. Beloved, spiritual growth is like mountain climbing. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது மலையை ஏறுகிற அனுபவத்திற்கு ஒப்பானது. It is not like going up on a lift. அது ஒரு மின் தூக்கியிலே கடந்து போகிறதுக்கு போல ஒரு அனுபவம் அல்ல. It is even more difficult than climbing a stair. ஒரு படிக்கட்டை ஏறி செல்வதை விட கடினமானது. And it is more difficult than driving a car in an uphill road. ஒரு மலையிலே காரை ஓட்டி ஏறுவதற்கும் கடினமான ஒரு அனுபவம். That's why someone said like this. ஆகவேதான் ஒருவர் இப்படியாக சொன்னார், Christian growth is not just exciting, it is actually exacting. கிறிஸ்தவ வளர்ச்சி என்பது வெறும் பரவசம் ஊட்டக்கூடியது மட்டுமல்ல, அது பழுவானதும் கூட. Yes, beloved, do not avoid difficult areas. ஆம் பிரியமானவர்களே, கடினமான பகுதிகளை தவிர்த்து விடக்கூடாது. We have seen that we must grow up in our Christian life in all things. நாம் எல்லாவற்றிலும் நம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று பார்த்திருக்கிறோம். That means we should grow in all areas and all aspects of Christian life. அப்படி என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் எல்லா அம்சங்களிலும் வளர வேண்டும். At this point we should make a note. இந்த இடத்திலே ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். Growing in certain areas is more difficult than growing in others. சில பகுதிகளிலே வளருவது மற்ற பகுதிகளிலே வளருவதை காட்டிலும் கடினமானது. If we avoid difficult areas, you know what will happen? Our growth will not be wholesome. கடினமான பகுதிகளிலே வளர்ச்சி இல்லாமல் நாம் தவிர்த்து விடுவோமே என்று சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய வளர்ச்சி முழுமையானதாக இருக்காது. Let's look at some examples to tell you how there is a tendency to avoid difficult areas. கடினமான பகுதிகளை தவிர்த்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வருகிறதை குறித்து உங்களுக்கு உதாரணங்கள் மூலமாக சுட்டி காண்பிக்க The விரும்புகிறோம். first one, let us take up prayer. முதலாவது ஜெபத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். We have no problem in presenting all our needs as a petition before God in prayer. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக ஒரு பட்டியலாக வைப்பதில் எந்த விதமான கஷ்டமும் நமக்கு இல்லை. But prayer involves so many other things also. ஆனால் ஜெபம் என்பது अनेक மற்ற காரியங்களையும் கூட உள்ளடக்கி உள்ளது. Turn with us to book of Timothy, 1 Timothy 2nd chapter. 1 தீமோத்தேயு நிருபம் 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read the first words to you. முதல் வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறோம். I exhort first of all that supplications, prayers, intercessions and giving of thanks be made for all men. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும்
வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். We will have no difficulty in supplications and prayers as just presenting our needs. விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் நம்முடைய தேவைகளை நாம் ஜெபத்திலே முன்வைப்பதில் எந்த விதமான கடினமும் நமக்கு இல்லை. And also giving of thanks, we also have no difficulty. ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறதிலும் கூட நமக்கு பிரச்சனை இல்லை. But the problem comes when we talk about intercession. ஆனால் வேண்டுதல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற மன்றாட்டு பகுதிக்கு வரும்பொழுதுதான் நமக்கு பிரச்சனையே. You know what is intercession? இந்த மன்றாட்டு ஜெபம் என்றால் என்ன தெரியுமா? It is actually identifying ourselves with the problems of other people. மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே நம்மையே அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். And it will involve seasons of patient waiting before the Lord, if necessary with fasting. பொறுமையாய் சில காலங்கள் தேவனுக்கு முன்பாக காத்திருக்கிற ஒரு அனுபவம், அவசியமாயிருந்தால் உபவாசத்தோடு காத்திருக்க வேண்டிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. Turn with us for an example in the life of Daniel. தானியேலினுடைய வாழ்க்கையில ஒரு உதாரணத்தை பார்க்க வாருங்கள். அவனுடைய அனுபவத்தை பாருங்கள். Book of Daniel 7th chapter. தானியேல் புத்தகம் 7வது அத்தியாயம். Look at the 28th verse. 28வது வசனத்தை கவனியுங்கள். As for me, Daniel, my thoughts greatly troubled me, my countenance changed, but I kept the matter in my heart. தானியேலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன், என் முகம் வேறுபட்டது, இந்த காரியத்தை என் மனதிலே வைத்துக் கொண்டேன். See, his entire personality was affected by this period of intercession. இந்த மன்றாட்டு ஜெபத்தின் காலங்களினாலே அவனுடைய ஆழ்த்தத்துவமே மாறினது. Turn with us to book of Daniel again 10th chapter, where he further explains that. அதே தானியேலின் புத்தகம் 10வது அத்தியாயத்தில் இன்னுமாய் அதை விளக்கி சொல்கிறதை பார்க்க வாருங்கள். Look at the second and third verses. 2வது 3வது வசனங்களை பாருங்கள். In those days, அந்த நாட்களில், that means during those days of intercession, அப்படி என்றால் அந்த மன்றாட்டு நாட்கள், மன்றாட்டை அவன் ஏறெடுத்த நாட்களில், I Daniel was mourning 3 full weeks. தானியேலாகிய நான் 3 முழு வாரமும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். I ate no pleasant food, no meat or wine came into my mouth, nor did I anoint myself at all, till 3 whole weeks were fulfilled. அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலத்தையும் பூசிக்கொள்ளவும் இல்லை. In other words, even the legitimate pleasures of life he laid aside during that period of intercession. வேறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த மன்றாட்டு ஜெபத்தின் காலத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே நியாயமாய் அனுபவிக்க வேண்டிய காரியங்களையும் கூட அவன் விட்டு கொடுத்தான். Yes, beloved, seasons of waiting before the Lord in prayer, if necessary with fasting, that will enhance our spiritual growth. ஆம் பிரியமானவர்களே, காலங்களாய் ஜெபத்திலே அவசியமாய் இருந்தால் உபவாசத்தோடு தேவனுக்கு முன்பாக காத்திருப்பது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. So do not ever avoid intercession from the exercise of prayer. ஆகவே ஜெபத்திலே மன்றாட்டு ஜெபத்தின் பகுதியை நீங்கள் தவிர்த்து விட வேண்டாம். Another example we can take up, that can be Bible meditation. மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அது வேத தியானமாக இருக்கிறது. Many believers simply stop with the routine of reading one psalm or one chapter every day in the morning. அநேக விசுவாசிகள் ஒரு நாளுக்கு ஒரு சங்கீதத்தையோ ஒரு அதிகாரத்தை மட்டுமே வாசிக்கிறதை வைத்து அவர்கள் நிறுத்தி விடுகிறார்கள். But beloved, we want to tell you, this is simply a maintenance dose. ஆனால் பிரியமானவர்களே, இதை நாங்கள் சொல்லட்டும், இது வெறுமனே உயிரோடு இருப்பதற்கு போதுமானது. You will just be kept alive, that's all. நீங்கள் வெறுமனே உயிரோடு இருக்க காத்துக் கொள்ளப்படுவீர்கள். But we must go still further. இதையும் தாண்டி நாம் கடந்து போக வேண்டும். What do we mean by that? அப்படி சொல்லும் பொழுது என்னத்தை குறிப்பிடுகிறோம்? We should have extended hours of unhurried meditation. அவசரப்படாமல் நீடித்த நேரமாய் நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும். And also we should have unhurried hours of deep painstaking Bible study, if necessary with Bible study aids. அது மட்டுமல்லாமல் ஆழமாய் வேதத்தை ஆராய்ந்து அவசியமாய் இருந்தால் வேத ஆராய்ச்சி நூல்களையும் பயன்படுத்த வேண்டும். And also that will involve regular memorization of the scripture passages. அது மட்டுமல்லாமல்
அதிலே அவ்வப்பொழுது வேத பகுதிகளை மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியமும் கூட இருக்கிறது. Now that's what is brought out to us in book of Hebrews 5th chapter. அதுதான் எபிரேய நிருபத்திலே நாம் 5வது அத்தியாயத்திலே பார்க்கிறோம். We'll read verses 13 and 14 to you. 13-14 வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். Everyone who partakes only of milk is unskilled in the word of righteousness, for he is a baby. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். But solid food belongs to those who are of maturity, that is, those who by reason of use have their senses exercised to discern both good and evil. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். So what do we find from this passage? ஆகவே இந்த வசன பகுதியிலிருந்து என்னத்தை கண்டறிகிறோம்? The Bible has got both milk part and meat part. வேத புத்தகத்திலே பால் என்கிற பகுதியும் இருக்கிறது, பலமான ஆகாரம் என்கிற பகுதியும் இருக்கிறது. If we take only very light passages and passages to our own taste and just to read it superficially, we are simply drinking milk. நமக்கு விருப்பமான பகுதிகளை மேலோட்டமாய் எடுத்துக்கொண்டு நாம் அதை மட்டும் நாம் பயன்படுத்திக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் பால் உண்கிறவர்களாக இருக்கிறோம். We should not avoid difficult passages. கடினமான பகுதிகளை நாம் தவிர்த்து விடக்கூடாது. Consult other Bible study aids and study them. வேத ஆராய்ச்சி நூல்களை நாம் ஆராய்ந்து பார்த்து அதை நாம் படித்து பார்க்க வேண்டும். It is like chewing meat. You cannot swallow meat. You have to chew meat and then you should eat it. பலமான ஆகாரத்தை அப்படியே விழுங்கி விட முடியாது, அதை சமைக்க வேண்டும். So beloved, in the matter of Bible meditation, include all these exercises also. ஆகவே பிரியமானவர்களே, இந்த வேத ஆராய்ச்சியினுடைய காரியத்திலே இந்த காரியங்களை எல்லாம் கூட, இந்த முயற்சிகளை எல்லாம் கூட நீங்கள் உள்ளடக்கிக் கொள்ள வேண்டும். We'll look at another example. மற்றும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். Self control. தன்னடக்கம். Beloved, self control is taught as a basic characteristic of Christian discipleship. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ சீஷத்துவத்திலே இந்த தன்னடக்கம் என்பது ஒரு அடிப்படையான குணாதிசயம். And that is listed out as one of the 9 fruits of the Holy Spirit in Galatians 5:23. கலாத்தியர் 5:23 பட்டியலிடப்பட்டிருக்கிற ஆவியின் கனிகளிலே இதுவும் இடம்பெறுகிறது. And you know, when you talk about self control, there is one thing which is more difficult than the rest of it. ஒன்று தெரியுமா உங்களுக்கு, இந்த தன்னடக்கத்தை குறித்து பேசும் பொழுது அதிலே ஒரு பகுதி மற்ற காரியங்களை விட மிகவும் கடினமானதாக இருக்கிறது. You know what it is? அது என்ன தெரியுமா? It is tongue control. அதுதான் நாவடக்கம். Turn with us to book of James 3rd chapter. யாக்கோபு 3வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We read verses 7 and 8 to you. 7-8 வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறோம். Every kind of beast and bird, of reptile and creature of the sea is tamed by mankind. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டும் அடக்கப்பட்டதும் உண்டு. But no man can tame the tongue. It is an unruly evil full of deadly poison. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. It cannot be tamed. அதை அடக்க முடியாது. It has to be constantly kept under vigil and training. Otherwise, you cannot have tongue control. அதை தொடர்ச்சியாய் விழிப்போடு காத்துக்கொள்ள வேண்டும், பயிற்சிவித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். Otherwise, no maturity is possible. இல்லை என்றால் முதிர்ச்சி என்பது ஏற்படுகிறதில்லை. It's not just our imagination or conclusion. ஏதோ நாங்கள் கற்பனை செய்து வந்த எடுத்த ஒரு முடிவல்ல. Same chapter, look at the second words. அதே அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தை பாருங்கள். We all stumble in many things. நாம் எல்லாரும் अनेक விஷயங்களிலே தவறுகிறோம். If anyone does not stumble in word, he is a perfect man. He is a mature man, also able to bridle the whole body. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். Beloved, we will give you some simple steps for tongue control because it is so very important. பிரியமானவர்களே, மிகவும் முக்கியமான இந்த காரியத்தை நீங்கள் கடைபிடிப்பதற்கு ஏதுவாக ஒரு சில சுலபமான பயிற்சிகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். First, you must decide that I will control my tongue. முதலாவது என் நாவை நான் அடக்குவேன் என்று நான் தீர்மானிக்க வேண்டும். That's what decision David took as we read in Psalm 39 and the first verse. சங்கீதம் 31வது சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தில் தாவீது இந்த தீர்மானத்தை எடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். He decided that he will control his tongue. தன் நாவை அவன் அடக்குவேன்
நடக்குவான் என்று அவன் தீர்மானித்துக் கொண்டான். Then he offered a prayer unto God. அதைத் தொடர்ந்து அவன் ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபத்தை எடுத்தான். And that's what we read in Psalm 19 and verse 14. அதுதான் 19வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். You know what he said? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? Let the words of my mouth be acceptable before you, O God. ஆண்டவரே, என் நாவின் வார்த்தைகள் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கட்டும் என்று ஜெபித்தான். Having taken a decision, ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்ட அவன், and then after offering a prayer, ஜெபத்தை அதை தொடர்ந்து செய்த பிறகு, you know what we are supposed to do? அதை தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? We must take consistent and conscious effort to control our tongue. தொடர்ச்சியான ஒரு முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும். That's what we read in 1 Peter 3rd chapter. அதுதான் 1 பேதுரு 3வது அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறோம். Look at the 10th words. 10வது வசனத்தை பாருங்கள். He who would love life and see good days, let him refrain his tongue from evil. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை அவன் விலக்கி காத்துக்கொள்ள கடவன். That is his responsibility. அதுதான் அவனுடைய கடமை. Without self-control, we cannot grow as Christians. அந்த தன்னடக்கம் இல்லாமல் நாம் கிறிஸ்தவர்களாய் வளர்ந்து வர முடியாது. Even in self-control, tongue control is the most difficult thing. அந்த தன்னடக்கத்திலும் நாவடக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். If we are careless about tongue control, our Christian growth will be stunted. அந்த நாவடக்கத்திலே நாம் ஜாக்கிரதை இல்லாதவர்களாக இருப்போமே என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ வளர்ச்சியானது குன்றி போய் கிடக்கும். We'll look at another example, maybe as the fourth example. நான்காவது ஒரு உதாரணமாக மற்றும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். That we refer to as second mile religion. இதை நாங்கள் இரண்டாம் மைல் மார்க்கம் என்று அழைக்கிறோம். That's always very difficult, you know. இது எப்பொழுதுமே மிகவும் கடினமானது தெரியுமா? Now turn with us to Matthew 5th chapter and verse 48. மத்தேயு 5வது அத்தியாயத்தினுடைய 48வது வசனத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Here we have the sermon on the mount of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த மலை பிரசங்க பகுதி இது. What did he say? என்ன சொன்னார்? You shall be perfect even as your Father in heaven is perfect. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். In order to explain this perfection, Jesus gave some illustration in the earlier verses. இந்த பூரணத்தை விளக்குவதற்கு தான் ஆண்டவர் இதற்கு முன் வருகிற வசனங்களிலே சில உதாரணங்களை எடுத்து சொன்னார். Look at verse 39. 39வது வசனத்தை பாருங்கள். Whoever slaps you on the right cheek, turn the other also to him. ஒருவன் உன் வலது கன்னத்தை அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு. And then if you look at the 40th verse, 40வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், he says if somebody wants to take your undershirt, let him take your overcoat also. உன் உள்ள ஆடையை ஒருவன் எடுத்துக்கொள்ள விரும்பினால் அவனுக்கு மேல ஆடையும் கொடுத்து விடு. And then in verse 41 he says, 41வது வசனத்திலே தான் சொல்கிறார், whoever compels you to go 1 mile, go with him 2 miles. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலபந்தப்படுத்தினால் அவனோடு 2 மைல் தூரம் செல். You know, it was a practice those days. The Roman soldiers will ask some pedestrians, the passengers by, to just accompany with them for a mile, maybe carrying something. இது ஒரு பழக்கமாக காலங்களிலே காணப்பட்டது. ரோமாபுரிய போர் சேவர்கள் வழி அருகே நடந்து போகிறவர்களை தன்னோடு கூட தன்னுடைய சுமையை சுமந்து வர வேண்டும் என்று 1 மைல் தூரம் அழைத்து செல்வார்கள். And then Jesus says, if they compel you to go 1 mile, you be ready to go even the 2nd mile. ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், 1 மைல் தூரம் அவனோடு போக வேண்டும் என்று உன்னை பலவந்தம் படுத்தினால் நீ 2 மைல் போவதற்கு ஆயத்தமாய் நீ ஒப்புக்கொடு. And it is very easy for us to greet our friends, bless our friends and pray for our friends. நம்முடைய நண்பர்களை வாழ்த்துவதோ அவர்களை ஆசீர்வதிப்பதோ அவர்களுக்கு ஜெபிப்பதோ மிகவும் சுலபமான ஒரு காரியம். What did Jesus say? ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார்? Love your enemies. சத்துருக்களை சிநேகியுங்கள். Bless those who curse you. சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். Do good to those who despitefully use you. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். You know, this is what we call second mile religion. இதைதான் இரண்டாம் மைல் மார்க்கம் என்று அழைக்கிறோம். Is it easy? இது சுலபமா? Oh, it's extremely difficult. மிகவும் கடினமானது. That's why we said that Christian growth, there is no shortcut to it. ஆகவேதான் நாங்கள் சொன்னோம் கிறிஸ்தவ வளர்ச்சியிலே எந்த விதமான குறுக்கு வழியும் இல்லை. We need to go the difficult way if we should ever experience steady and blossoming spiritual growth. தொடர்ச்சியான மலர்ச்சியுள்ள ஒரு கிறிஸ்தவ வளர்ச்சியை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நேராக இந்த கடின பாதையின் வழியாக தான் போக வேண்டும். Let's go to the 5th example. 5வது ஒரு உதாரணத்துக்கு நாம் கடந்து செல்வோம். You know what is difficult?
கடினமானது மற்றும் ஒரு காரியம் என்ன தெரியுமா? Accepting personal corrections. தனிப்பட்ட திருத்தலை ஏற்றுக்கொள்வது. Suppose you are listening to sermons and preaching where the preacher is giving lot of corrections and warnings, we have no problem in taking it. ஒரு கூட்டத்தில் ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார், அநேக திருத்தமான காரியங்களை அங்கே கடிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறதுல எந்த விதமான கடினமும் நமக்கு இல்லை. But if someone comes to us and personally corrects us, immediately we are too egoistic to accept it. ஆனால் ஒருவர் நம்மிடத்திலே கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தனிப்பட்ட காரியத்தை சுட்டி காண்பித்து திருத்தத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு நம்முடைய சுயம் அனுமதிக்கிறதே இல்லை. But we have got some very good examples of those who graciously accepted correction. ஆனால் கிருபையாய் அந்த திருத்தங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்ட சில நபர்களுடைய உதாரணங்கள் வேத புத்தகத்திலே உண்டு. The first one is Job. முதலாவது யோபனுடைய வாழ்க்கையை பாருங்கள். Turn with us to his book, the 6th chapter. யோபனுடைய சரிதை 6வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். We look at the 24th verse. 24வது வசனத்தை என்னோடு பாருங்கள். What does he say? அவர் என்ன சொல்கிறார்? Teach me and I will hold my tongue. Cause me to understand where I have erred. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். And see the example of David. That's also highly challenging. தாவீதினுடைய உதாரணத்தை பார்க்கும் பொழுது கூட அது மிகவும் நமக்கு சவாலாக காணப்படுகிறது. Look at book of Psalms 141st chapter. 141வது சங்கீதத்தை பாருங்கள். And look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். Let the righteous strike me, it shall be a kindness. Let him reprove me, it shall be an excellent oil. Let my head not refuse it. நீதிமான் என்னை தயவாய் குத்தி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்லத் தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். You see, here he is ready to receive corrections, even if it was like buffeting. He says, oh, that will be like applying some perfume oil on my head. திருத்தமாக இருக்கும் என்று சொன்னால் ஒருவேளை என் தலையை குட்டுவது போல இருந்தாலும் கூட அதை நான் தைலமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான். Yes, beloved, especially when corrections come from people who are younger than us, it is even more difficult. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை சில சமயங்களிலே திருத்தம் என்பது நம்மை விட வயதிலே இளைஞர்களாய் இருக்கிறவர்கள் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். That's pointed out in book of Ecclesiastes 4th chapter and 13th verse. அதுதான் பிரசங்கியின் புத்தகம் 4வது அத்தியாயம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Better is a poor and wise youth than an old and foolish king who will be admonished no more. இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. Yes, beloved, sometimes God will give us very profound corrections from those who are younger than us in age. We should be gracious enough and humble enough to accept it. That is difficult. அம்பிரியமானவர்களே, சில சமயங்களிலே ஆண்டவர் நம்மிடத்திலே பேசுவதற்கு, இந்த திருத்தங்களை சொல்லுவதற்கு நம்மை விட வயதிலே இளைஞர்களாய் இருக்கிறவர்களிடத்தின் மூலமாய் அது வரலாம். நாம் கிருபையாய் அதை ஏற்றுக்கொள்கிறது தான் நல்லது. Otherwise, we will not make any significant growth in our spiritual life. இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே போதுமான வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்கும். Another area is giving. அடுத்த ஒரு பகுதி கொடுத்தல். You know, we are all giving legalistically 1/10 to God. நாம் எல்லாருமே சட்ட ரீதியாக 10ல் ஒரு பங்கை ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். And a little bit to the poor people. ஏழை ஜனங்களுக்கு கொஞ்சம். But there is a challenge and there is an area where we need to still grow. ஆனால் ஒரு சவாலாக, ஒரு பகுதி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில சவாலாக காணப்படுகிறது. Turn with us to 2 Corinthians 8th chapter. See the challenge thrown by the apostles. 2 கொரிந்தியர் 8வது அத்தியாயத்திலே அப்போஸ்தலர் நமக்கு விடுக்கிற ஒரு சவாலை பாருங்கள். We'll read verses 7 and then verse 9. 7 அதை தொடர்ந்து 9வது வசனங்களை வாசிக்கிறோம். You know what Paul tells these Corinthian believers? இந்த கொரிந்து சபை மக்களை பார்த்து பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். You are abounding in everything, in faith, in speech, in knowledge, in diligence, and in your love for us. In all these things you are abounding. எல்லாவற்றிலும் நீங்கள் செழுமையாய் இருக்கிறீர்கள். விசுவாசத்திலும், போதிப்பிலும், அறிவிலும், எல்லாவித ஜாக்கிரதையிலும், எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும், எல்லாவற்றிலும் நீங்கள் நேர்த்தியாய் இருக்கிறீர்கள். But that's not enough. ஆனால் அது போதாது. You should abound in this grace also. இந்த கிருபையிலும் நீங்கள் வளர்ந்திருக்க வேண்டும். What is the grace he is referring to? எந்த கிருபை குறித்து சொல்கிறார்? Look at the 9th word. 9வது வசனத்தை பாருங்கள். You know the grace of our Lord Jesus Christ, that though he was rich,
yet for your sakes he became poor, that through his poverty you might become rich. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமுள்ளவர்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. So what is the grace apostle is referring to here? அப்போஸ்தலர் இந்த இடத்திலே சொல்லுகிற கிருபை என்ன? We should keep on giving to such an extent that it should pinch us so others may be blessed. நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்மை அது கிள்ளுகிறதாய் காணப்பட வேண்டும். This is where that rich young ruler got stuck up, you know that. இந்த இடத்தில் தான் அந்த ஐஸ்வர்யவானாய் இருந்த அந்த வாலிபன் சிக்கிக் கொண்டான். When Jesus told him obey the commandments, நீ நியாயப்பிரமாணத்தை கைக்கொள் என்று ஆண்டவர் அவனிடத்தில் சொன்ன பொழுது, he said 1 2 3 4 5 6 all these things I have kept even from my childhood. 1 2 3 4 5 இவைகளெல்லாம் நான் சிறுவயது முதற்கொண்டு காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறான். Then Jesus pinpointed something. குறிப்பிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சுட்டி காண்பித்தார். If you want to be perfect, நீ பூரணனாய் இருக்க வேண்டுமேயானால், if you want to still grow unto maturity, இன்னும் முதிர்ச்சியை அடைய நீ வளர்ந்து வர வேண்டுமேயானால், sell whatever you have, give it to the poor, then come and follow me. உனக்குள்ளதை நீ விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு அதை தொடர்ந்து நீ என்னை பின்பற்றி வா. Oh poor fellow, his head was fallen. அவன் சோகமாய் தலையை தொங்க போட்டான். Because that's where his problem was. என்ற பிரச்சனை அவனுக்கு அங்கேதான் இருந்தது. He went away. அவன் கடந்து போய் விட்டான். This is where most of us get stuck up. இந்த இடத்தில் தான் நம்மிலே அநேகர் சிக்கிக் கொள்கிறோம். All the other things will easily do. மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் செய்து விடுவோமே. But when it comes to the question of money and property to give liberally and lavishly and cheerfully and sacrificially unto God, we back immediately we just go back. That's why our spiritual growth is not what it should be. கடவுளுக்கு ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்கிறதிலே நாம் தாராளமாய் தியாகமாய் நமக்கே அது கிள்ளுகிற வகையிலே கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது நமக்கு கடினமாக இருக்கிறது. இது நிமித்தமாக நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நமக்கு தடை ஏற்படுகிறது. One more area we can think of is attempting difficult tasks. மற்றும் ஒரு பகுதியை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடினமான காரியங்களை முயற்சி செய்து அதில் ஈடுபடுவது. Beloved, whether it is a secular work or spiritual ministry, some tasks or some jobs are more difficult than the others, isn't it? பிரியமானவர்களே, அது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான ஒரு வேலையானாலும் சரி, ஒரு ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, சில காரியங்கள் மற்ற காரியங்களை விட கடினமாக இருக்கிறது அல்லவா? Unless we venture to take up difficult areas, our growth will be stunted. கடினமான பகுதிகளை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்தால் ஒழிய நம்முடைய வளர்ச்சி குன்றி போய் கிடக்கும். We all know about Caleb. நம்ம எல்லாருக்கும் காலேபை பற்றி தெரியும். That was his 85th birthday. அது அவருக்கு 85வது பிறந்த நாள். You know what he told Joshua? யோசுவாவை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? I have the same strength as I had in the time of Moses. நான் மோசேயின் காலத்திலே எனக்கு இருந்த அதே பலன் இப்பொழுதும் எனக்கு உண்டு. Give me this mountain. இந்த மலை நாட்டை எனக்கு கொடுங்கள். I am not interested in plains. நான் இந்த சமபூமியிலே எனக்கு அக்கறை இல்லை. I want a mountain. ஒரு மலை நாட்டு எனக்கு வேண்டும். For my birthday, don't give me a spongy cake. Give me a hard mountain. எனக்கு என்னுடைய பிறந்த நாள் பரிசாக நீங்க எனக்கு ஒரு ஸ்பாஞ்ச் கேக் கொடுக்க வேண்டாம், எனக்கு ஒரு கடினமான மலையை கொடுங்கள் என்று சொன்னார். That's what William Carey said. அதேதான் வில்லியம் கேரி சொன்னார் அல்லவா? Expect great things from God. ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நீங்கள் எதிர்பாருங்கள். That everybody does. அது எல்லாருமே செய்கிற But காரியம். he said another thing also. மற்றொரு காரியத்தையும் சொன்னாரே, Attempt great things for God. கர்த்தருக்கென்று கடினமான காரியங்களை முயற்சி செய்யுங்கள். There we all try to just go back. அந்த இடத்துல எல்லாரும் நாம் பின்வாங்கி போகிறோம். Beloved, growth is not possible without challenges. பிரியமானவர்களே, சவால்கள் இல்லாமல் வளர்ச்சி அரிது. Challenges actually stretches. சவால்கள் நம்மை நன்றாக இழுத்து இருக்குகிறது. Only when we accept the so-called and impossible things, our spiritual muscles shall be strengthened. முடியாத காரியங்களை நாம் ஏற்றுக்கொண்டு முயலும் பொழுதுதான் நம்முடைய தசைகள் எல்லாம் பலப்படுகின்றன. How not to grow? எப்படி வளரக்கூடாது? Do not avoid difficult areas. கடினமான பகுதிகளை தவிர்த்து விடக்கூடாது. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.